Hi student, exercise 5.3 குள்ள நம்ம என்ட்ராறோம். அது ஆறதுக்கு முன்னாடி இப்போ ஏற்கனவே நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் வந்து சர்க்கிள் அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் எக்ஸசைஸில் வந்து பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். லாஸ்ட் இயர் இல்லை 9th 10thலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸோட ஈக்குவேஷன் y = 0, y ஆக்சிஸ் ஈக்குவேஷன் x = 0 அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு எம்டி செட்டுனா என்னன்னு தெரியும், எந்த பாயிண்ட்டுமே இருக்காது. அப்புறம் ஒரு பாயிண்ட் அப்படின்னா ஒரே ஒரு புள்ளி இருக்கும், தட் இஸ் ஒரு பாயிண்ட் இருக்கும். அப்புறம் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், இது நம்ம 11th படிச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட். இப்போ இந்த மாதிரி 8 டிஃப்ரெண்ட் டைப் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு புக்கில் வந்து 5.3 எக்ஸசைஸ்க்கு மேலே ஒரு பேராகிராஃபாக தியரட்டிக்கலாக கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து ax² + bxy + cy² + dx + dy + f. நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கிறோம். என்ன பேசியிருக்கிறோம்? b² - 4ac 0வாக இருந்தால் பேரபோலா, லெஸ் தென் 0வாக இருந்தால் எலிப்ஸு, கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் ஹைப்பர்போலா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்டூடெண்ட்? ரைட். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோஎஃபிஷியன்ட்டினுடைய நேச்சரை வச்சு, அதாவது b² - 4ac கண்டுபிடிக்காமல் அந்த நேச்சரை வச்சு இது வந்து சர்க்கிளாக இருக்குமா, பேரபோலாவாக இருக்குமா, எலிப்ஸாக இருக்குமா, ஹைப்பர்போலாவாக இருக்குமா, பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனாக இருக்குமா அப்படிங்கிறது அந்த பாயிண்ட்டு. நமக்கு இந்த எக்ஸசைஸில் இந்த 4 தான் தேவைப்படுது: சர்க்கிள், பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை மட்டும் உனக்கு இங்கே எழுதியிருக்கிறேன், இதை லிசன் பண்ணு, புக்கை நீ ஒரு முறை ரெஃபர் பண்ணு. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி உனக்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் வந்து எப்போ சர்க்கிளாக இருக்குன்னு சொன்னோம், நம்ம ஞாபகம் இருக்கா? ஏயும் சியும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா ஸ்டூடெண்ட்? XYக்கு முன்னாடி என்ன இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம், கோஎஃபிஷியன்ட் இருக்கக்கூடாது. அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. தட் இஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதை இரண்டாவது முறை என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். பேரபோலாக்கு எப்படி இருக்குன்னு சொன்னோம், x² டேர்ம் இருந்தால் y² டேர்ம் இருக்காது, y² டேர்ம் இருந்தால் x² டேர்ம் இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், பேரபோலாக்கு எய்தர் ஏ அல்லது சி என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்? XYயை பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லை, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எலிப்ஸுக்கு என்னவா இருக்கும், எக்ஸோட தட் இஸ் x² கோஎஃபிஷியன்ட்டினுடைய வேல்யூவும் y² கோஎஃபிஷியன்ட் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஏன்? ஈக்குவலாக இருந்தால் அது என்னவா மாறிடும், சர்க்கிளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எலிப்ஸை பொறுத்தளவுக்கு a ≠ c இருக்கணும். அதே சமயத்தில் x²க்கு y²க்கு நடுவில் என்ன வரணும், ப்ளஸ் வரணும். தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கணும், சேம் சைனாக இருக்கணும். ஹைப்பர்போலாக்கு உனக்கே தெரியும், சேம் கோஎஃபிஷியன்ட் வரக்கூடாது, வந்தால் சர்க்கிளாக மாறிடும். ப்ளஸ் ஆப்போசிட் சைன், ஏன்னா ப்ளஸ் நடுவில் மைனஸ் வரணும் நமக்கு. அப்போ x² ப்ளஸ்ஸாக இருந்தால் y² மைனஸாக இருக்கணும், y² ப்ளஸ்ஸாக இருந்தால் x² மைனஸாக இருக்கணும். அப்போ ANCR எப்படி இருக்கணும் ஸ்டூடெண்ட், ஆப்போசிட் சைனாக இருக்கணும். அதுதான் இங்கே நம்ம கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே வாங்க, இதையும் அதையும் தான் கம்பேர் பண்ணுறோம். x²க்கு முன்னாடி a இருக்கு, a வேல்யூ 2, b வேல்யூ கிடையாது, c வேல்யூ -1. இப்போதைக்கு ஹைப்பர்போலாக்கு அந்த 2 மட்டும் போதும். நமக்கு என்ன கொடுத்துருக்கு, a ≠ c and a and c are opposite side. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்போ என்ன சொல்லலாம், கானிக் இஸ் அ ஹைப்பர்போலா. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க்கில் நமக்கு கேட்கலாம், ஒரு சிம்பிளான ஒரு சம் தான். ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ இங்கே வாங்க, இதுதான் a, a வேல்யூ 3, c வேல்யூ 3. அப்புறம் அவ்வளோதான், பார்த்தாலே தெரியுது, மற்றதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏக்கும் சிக்கும் என்ன இருக்குது ஸ்டூடெண்ட், சேம் சைனாக இருக்கா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்னவா இருக்கும், எலிப்ஸாக இருக்கும் அப்படின்னு நீ நினைப்ப. ஆனால் என்ன பார்க்கணும், ஏயும் சியும் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். சேமாக இருந்துட்டது அப்படின்னா எலிப்ஸுக்கு நம்ம போக முடியாது, ஹைப்பர்போலாக்கு போக முடியாது. அப்போ இது எலிப்ஸ் கிடையாது. நீ நினைப்ப நடுவில் ப்ளஸ் இருக்குது, அப்படி போயிடக்கூடாது. ஏயும் சி எப்படி இருக்குது, இப்போ ஈக்குவலாக இருக்குது. அதே சமயத்தில் அந்த பி அப்படின்னு சொல்லக்கூடிய XY டேர்ம் இங்கே இல்லை. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அது என்னவா இருக்கு, 0வாக இருக்கா? அப்போ என்ன சொல்லலாம் ஸ்டூடெண்ட், a = c and b = 0. therefore conic is a circle. ஒருவேளை ஏயும் சியும் வேற வேற வேல்யூவாக இருந்திருந்தது அப்படின்னா பியை பொறுத்தளவுக்கு நோ இஷ்யூ, நம்ம அது 2 தான் பார்க்கணும். வேற வேற வேல்யூவாக இருந்து
நடுவில் ப்ளஸ் இருந்தால் அது என்ன ஸ்டூடெண்ட்? எலிப்ஸு. ஒருவேளை நடுவில் மைனஸ் இருந்தால் அது என்ன ஸ்டூடெண்ட்? ஹைப்பர்போலா. ஓகேவா? ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்க, அப்புறம் அடுத்த மீதி 2 சம் நம்ம போடலாம். ஓகே ஸ்டூடெண்ட், தேர்டு சம் அதோட கம்பேர் பண்ணு. ஏ வந்து 3, சி வந்து 2. ஓகேவா? அப்புறம் XY டேர்ம் இல்லை, b ஈக்குவல் டு 0. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ நடுவில் வந்து என்ன இருக்கு? ப்ளஸ் சைன் இருக்கா? அதாவது a நாட் ஈக்குவல் டு c அண்ட் a and c have சேம் சைன். அப்போ அது என்ன ஸ்டூடெண்ட்? எலிப்ஸ். அவ்வளோதான். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு சம் தான். ஓகேவா? இப்போ இங்கே வா. a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு 1, சாரி c ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்போ என்ன வந்துடும் ஸ்டூடெண்ட்? சர்க்கிள். ஓகேவா? ஏயும் சி என்னவா இருக்கு? ஒன்றா இருக்கு. இங்கே வா. a ஈக்குவல் டு 1, சாரி 11, c ஈக்குவல் டு -25. as usual இங்கே b வந்து 0 தான். நம்ம அதில் பிஏ பொறுத்தளவுக்கு போடலை, பட் பி 0வாக இருந்தாலும் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். நமக்கு ஏசி அதுதான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஏ வந்து 11, சி வந்து -25, பி வந்து என்னவா இருக்குது ஸ்டூடெண்ட்? 0வா இருக்கா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுது? ஏ நாட் ஈக்குவல் டு சி அண்டு ஏ அண்டு சி ஹாவ் டிஃபரண்ட் சைன்ஸ். ஓகேவா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும் ஸ்டூடெண்ட்? ஹைப்பர்போலா. ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். சரியா? இப்போ இங்கே வா. எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இல்லை, அப்போ ஏயினுடைய வேல்யூ 0, பி கிடையாது 0, சியினுடைய வேல்யூ என்னது? 1. அப்போ ஏ 0, பி 0. பி 0 வந்து நான் ஆக்சுவலி பேரபோலாவை பொறுத்தளவுக்கு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. நான் எழுதும் பொழுது ஆக்சுவலாக எழுதலை. எய்தர் ஏ ஆர் சி ஈக்குவல் டு 0 அண்டு பி வந்து கம்பல்சரியாக என்னவாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்? 0வாக இருக்கணும். அப்படி தான் இருக்கும். பி 0வாக இருக்கணும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏயினுடைய வேல்யூ 0, அதில் உள்ள கண்டிஷன். பி 0, சியை பொறுத்தளவுக்கு நீ கவலைப்பட வேண்டாம், ஏதாவது ஒன்று 0வாக இருந்தாலே போதும். அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்னவாக இருக்கும் ஸ்டூடெண்ட்? பேரபோலா. இந்த பேரபோலா வந்து என்ன டைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும்? இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும். ஒய் ஸ்கொயர் தான் கண்டிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். ரைட் ஹேண்ட் சைடு மைனஸில் வந்தது அப்படின்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ax மாடலில் கன்வெர்ட் ஆகும். அப்புறம் h,k வரும், அது வேறு விஷயம். சப்போஸ் ப்ளஸில் இருந்தால் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு +4ax, அது h,k மாடல்லையும் கன்வெர்ட் ஆகலாம். அது நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக 2 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஸ்டூடெண்ட் இதை மாதிரி தான் வரும். ஓகேவா? ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மாடல், அந்த மாடலுக்கு நம்ம கன்வெர்ட் ஆகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ 5.3 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ரொம்ப சிம்பிளாக இருந்தது. இப்போ 5.4ல் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி 2-3 டேர்ம்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட். பட் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம் லோயர் கிளாஸில், தட் இஸ் 11th படிச்சிருக்கிறோம் நம்ம. பேராமெட்ரிக் ஈக்குவேஷன், ஆக்சுவலி பேராமெட்ரிக் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதில் பேராமெட்ரிக் ஈக்குவேஷனா என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட், சிம்பிள் லாஜிக்கு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், இது வந்து ஒரு சர்க்கிளுடைய ஈக்குவேஷன். ஓகேவா? அதாவது நான் ஒரே ஒரு டேர்ம் மட்டும் உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது ஒரு சர்க்கிள், அதாவது இது ஆரிஜின், இது பிங்கிற பாயிண்ட்டு, ஜென்ரல் பாயிண்ட் வந்து x, yன்னு எடுப்போம். இப்போ இந்த ஓபி அப்படிங்கிற லைன் ஆனது மேக்கிங் ஆன் ஆங்கிள் தீட்டா வித் எக்ஸ் ஆக்சிஸ். ஒரு டிராய் பர்பெண்டிகுலர் லைன் எம்னு எடுத்துக்கோ. இப்போ x, y அப்படிங்கிறது ஆக்சுவலி என்ன ஸ்டூடெண்ட்? OM, PM. அதில் யாருக்கு என்ன டவுட் இருக்கா? OM, PM. இப்போ OM கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆங்கிள் தீட்டா அப்படிங்கிறதுனால cos theta equal to adjacent side OM by hypotenuse OP ன்னு சொல்லலாமா ஸ்டூடெண்ட்? இப்போ OP அப்படிங்கிறது வந்து ரேடியஸ் A,
அப்போ ஓஎம் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா. ஓகேவா ஸ்டூடெண்ட்? புரியுதா உனக்கு? அதே மாதிரி சைன் தீட்டா கண்டுபிடி. ஆப்போசிட் சைடு பிஎம் பை ஓஎம். பிஎம் நமக்கு தெரியாது, ஓஎம் வந்து ஏ, இம்ப்ளை பிஎம் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா. அப்போ இந்த டயக்ராமில் எக்ஸ் கமா ஒய்க்கு பதிலாக ஓஎம் கமா பிஎம் போட்டோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது ஸ்டூடெண்ட்? ஏ காஸ் தீட்டா. ஒய் ஈக்குவல் டு என்னது? ஏ சைன் தீட்டா. இதை மாதிரி தான் இதை டிரைவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி புக்கில் இருக்கும், நீ பாரு. இப்போ சர்க்கிளுக்கு இது ஃபார்முலா, பேரபோலாக்கு இது ஃபார்முலா. அது எப்படி சார் நான் கன்ஃபார்ம் பண்ணுறது? ஆக்சுவலி ஒரு பேரபோலா என்ன மாடலில் இருக்குது? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. எந்த பேரபோலா வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இது எடுத்துக்கிறேன் உனக்கு. சப்ஸ்டியூட் பண்ணி பாரு. ஒய்க்கு பதிலாக 2at போட்டால் என்ன கிடைக்கும்? 4a ஸ்கொயர் டி ஸ்கொயர். எக்ஸுக்கு பதிலாக 80 ஸ்கொயர் போட்டால் என்ன கிடைக்குது? 4a ஸ்கொயர் டி ஸ்கொயர். டேலி ஆயிடுச்சா ஸ்டூடெண்ட்? எலிப்சடு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். சப்ஸ்டியூட் பண்ணால் காஸ் ஸ்கொயர் கிடைக்கும், ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். சைன் ஸ்கொயர் மட்டும் இருக்கும், பி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் வேல்யூ என்ன ஸ்டூடெண்ட்? 1. அதே மாதிரி இங்கே வா. ஏ ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா பை ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் ஹைப்பர்போலாக்கு. பி ஸ்கொயர் tan ஸ்கொயர் தீட்டா பை பி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா வேல்யூ என்ன ஸ்டூடெண்ட்? 1. ஸோ இதுதான் பேராமெட்ரிக் ஃபார்ம். இதை எதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய டேஞ்சன்ட் அண்ட் நார்மலை எகைன் என்ன பண்ணுறாங்க, இந்த மாடல்லையும் கன்வெர்ட் பண்ணுறாங்க. முதல்ல டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் போடுறதுக்கு முன்னாடி இதை ஒரு டேப்லர் காலமாக புக்கில் கொடுத்துருக்குறாங்க ஸ்டூடெண்ட். நான் அதையும் என்ன பண்ணுறேன், உனக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அதை நோட்டில் ரெஃபர் பண்ணி வச்சுட்டு நீ என்ன பண்ண, சைமல்டேனியஸாக நீ பார்த்துட்டே வா, உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டேஞ்சன்ட் நார்மலை பொறுத்தளவுக்கு நம்ம சர்க்கிளுக்கு பார்த்தோம். அப்போ நான் சொன்னேன், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உனக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுத்தேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ரீகலெக்ட் பண்ணிப்பாரு. எக்ஸ் ஸ்கொயர் வர்ற இடத்துல x(x1) போட சொன்னேன், ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக y(y1) போட சொன்னேன், எக்ஸுக்கு பதிலாக ½ × x + x1, ஒய்க்கு பதிலாக ½ × y + y1 போடுங்க அப்படின்னு சொன்னேன். இந்த டெரைவேஷன் நான் தனியாக போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா ஸ்டூடெண்ட்? இப்போ எலிப்ஸ், அதாவது பேரபோலாவினுடைய ஒரு டேஞ்சன்ட் மட்டும் எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ நான் உனக்கு போட்டு காமிக்கிறேன், ஒரு ரஃப் ஐடியா. ஆக்சுவலி y² = 4ax அப்படிங்கிற பேரபோலாவுக்கு x1, y1 அப்படிங்கிற பாயிண்டில் வரக்கூடிய டேஞ்சன்ட் எப்படி இருக்கணும்? இந்த ஃபார்முலா படி y² பதிலாக y(y1), 4a × xக்கு பதிலாக என்ன வரணும் ஸ்டூடெண்ட்? ½ × x + x1 கேன்சல் ஆச்சுன்னா y(y1) = 2a × x + x1. இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட் உனக்கு. அதாவது டிரைவ் பண்ணி காமிக்கிறேன் உனக்கு. இப்போ இது ஒரு ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் டேஷ், ஒய், ஒய் டேஷ். இது நமக்கு தேவையான ஒரு பேரபோலா. இப்போ இந்த P அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, அதை x1, y1 அப்படின்னு எடுத்துப்போம். Qங்கிற பாயிண்ட்டை x2, y2ன்னு எடுத்துக்கோ. இது ரெண்டையும் இப்போ என்ன பண்ண ஸ்டூடெண்ட்? ஜாயின் பண்ண. ஆக்சுவலி இந்த பேரபோலா எப்படிப்பட்ட பேரபோலா? y² = 4ax. இந்த பாயிண்ட் ஆனது இந்த பேரபோலா மேலே இருக்கிறதுனால y1² = 4ax1. டேக் இட் as 1. இந்த பாயிண்ட் ஆனது இந்த பேரபோலா மேலே இருக்கிறதுனால எப்படி எடுக்கலாம்? y2² = 4a × x2. டேக் இட் as 2. இது அப்படி இருக்கட்டும் ஸ்டூடெண்ட். இப்போ PQங்கிறது வந்து கார்டு, ஏன்னா 2 பாயிண்டில் மீட் பண்ணாலே அது கார்டுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த கார்டு என்ன வரும்? ஆக்சுவலி 2 பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா ஸ்டூடெண்ட்? y - y1 / y2 - y1 = x - x1 / x2 - x1. இதுதான் வந்து நமக்கு 2 பாயிண்ட் வழி போகக்கூடிய ஒரு லைனோட ஈக்குவேஷன். இந்த இடத்துல ஈக்குவேஷன் ஆஃப் PQ. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இது எதனோட ஈக்குவேஷன்? இது ஈக்குவேஷன் ஆஃப் PQ. ஓகேவா? ரைட். இப்போ y - y1 = கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, y2 - y1 / x2 - x1 × x - x1 அப்படின்னு கிடைக்குது ஸ்டூடெண்ட். ஓகேவா? இப்போ இங்கே வாங்க, 2 - 1 போடு ஸ்டூடெண்ட். என்ன கிடைக்குது பாரு? y2² -
y1 square equal to 4a into x2 minus x1. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ a square minus b square மாடல் இருக்கா? அப்போ என்ன கிடைக்கும்? y2 minus y1 into y2 plus y1 equal to 4a into x2 minus x1. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ என்ன பண்ண, இந்த x2 minus x1 கீழே கொண்டு வந்துடலாமா? y2 minus y1 by x2 minus x1 equal to 4a by y2 plus y1. ஓகேவா பாரு ஸ்டூடெண்ட்? x2 minus x1 கீழே வந்துருச்சு, y2 minus y1 இங்கே வந்திருக்கு, 4a by y2 plus y1 மாற்றலாமா? இப்போ இதை வந்து ஏன்னு எடுத்துக்கோ ஸ்டூடெண்ட், இதை பின்னு எடுத்துக்கோ. இப்போ ஏயில் போயிட்டு இந்த பியை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? y2 minus y1 by x2 minus x1க்கு பதிலாக என்ன போடலாம்? 4a by y2 plus y1 போடலாமா ஸ்டூடெண்ட்? அப்போ சப்ஸ்டிடியூட் b in a. உனக்கு எக்ஸாமுக்கு இதெல்லாம் நீ பார்க்க வேண்டாம், அந்த ஃபார்முலா இந்த மாடலில் நீ கன்வெர்ட் பண்ணா போதும். உனக்கு நான் ஒரு ஐடியாக்காக நான் போட்டு காமிக்கிறேன் ஸ்டூடெண்ட். ஓகேவா? என்ன கிடைக்கும்? y minus y1 equal to y2 minus y1 by x2 minus x1 பதிலாக என்ன வருது? 4a by y2 plus y1 into x minus x1. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ வாங்க நம்ம போடக்கூடிய ஃபார்முலாக்கு வாங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கார்டானது மூவ் ஆகுது ஸ்டூடெண்ட். எப்படி மூவ் ஆகுது? இந்த q வந்து இங்கே வருது, அப்போ இப்படி வருமா? இங்கே வருது, அப்போ இப்படி வருமா? இங்கே வருது, அப்போ இப்படி வருமா? ஒருவேளை இந்த q மூவ் ஆகி p மேலே கோயின்சைட் ஆகுது ஸ்டூடெண்ட், பியும் கியூவும் ஒரே பாயிண்டாக மாறுது. when q coincide with p என்ன நடக்கும் ஸ்டூடெண்ட்? x2 அப்படிங்கிறது x1 மாறும். ஓகேவா? x2ங்கிறது x1 மாறும். y2ங்கிறது எப்படி மாறும் ஸ்டூடெண்ட்? y1 மாறும். நல்லா புரிஞ்சுக்கோ. x2ங்கிறது x1 மாறும், ஏன்னா இந்த பாயிண்ட் மூவ் ஆகி அங்கே கோயின்சைட் ஆகுது. அப்படி ஆகும் பொழுது அந்த லைன் என்ன ஆகும்? ஆக்சுவலி இது பெருசாக இருக்கும் பொழுது இப்படி வரும், இங்கே வரும் பொழுது இப்படி வரும், இங்கே வரும் பொழுது இப்படி வரும். இந்த கியூவில் ஆகும் பொழுது இதை மாதிரி போயிடுமா ஸ்டூடெண்ட்? அப்போ அது என்னவா மாறிடுது? டேஞ்சண்டாக மாறிடுது. இப்போ அதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. y minus y1 equal to 4a by இந்த y2க்கு பதிலாக y1 போடுற, அப்போ என்ன கிடைக்கும் ஸ்டூடெண்ட்? 2y1. ஓகேவா? இங்கே வா, x minus x1. ஓகேவா? ரைட், இதை கட் பண்ணிடலாமா ஸ்டூடெண்ட்? 2 ஆயிடுமா? 2a. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. y1 minus y1 square equal to 2ax minus 2ax1. இப்போ இங்கே வா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? y1 square equal to 4ax1 இருக்கா ஸ்டூடெண்ட்? அப்போ இந்த இடத்துல என்ன போடலாம்? 4ax1 போடலாமா? அதாவது y1 equal to 2ax பிளஸ் இந்த y1 ஸ்கொயர் அங்கே போயிடும், மைனஸ் 2ax1. அப்போ 2ax பிளஸ் இந்த y1 ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடலாம் ஸ்டூடெண்ட்? 4ax1 மைனஸ் 2ax1. 4ல் 2 போச்சுன்னா 2. அப்போ y1 ஈக்குவல் டு 2ax பிளஸ் 2ax1. அதில் எதை வெளியில் எடுக்கலாம் ஸ்டூடெண்ட்? 2a வெளியில் எடுக்கலாமா? x பிளஸ் x1. அவ்வளோதான். இதுதான் வந்து நமக்கு ஒரு பேரபோலாவினுடைய பிங்கிற பாயிண்ட்டில் x1, y1ல வரையக்கூடிய டேன்ஜென்ட்டை டிரைவ் பண்ணக்கூடிய கான்செப்ட். இதுதான் நான் என்ன சொன்னேன், இவ்வளோ பெருசாக வரும் அப்படிங்கிறதுனால தான் நான் சிம்பிளாக ஷார்ட்கட்டில் என்ன சொன்னேன் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் வர இடத்துல x(x1) போடு, y ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடு ஸ்டூடெண்ட்? y(y1). எக்ஸுக்கு பதிலாக என்ன போடு? ½ into x plus x1. ஒய்க்கு பதிலாக ½ into y plus y1. இப்போ என்ன அப்படின்னா, இதில் இந்த பாயிண்டில் ஒரு நார்மல் வரைகிற, இந்த மாதிரி ஒரு நார்மல் வரைகிற ஸ்டூடெண்ட், அது நம்ம 11th படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கிறோம்? இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் கோஎஃபிஷியன்ட் மாறும். அதாவது ax ப்ளஸ் எல்லாமே நம்ம சர்க்கிளில் போட்டோம். by ப்ளஸ் சியோட நார்மல் எப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட்? இந்த b இங்கே மாறும், இந்த a அங்கே மாறும், நடுவில் மைனஸ் வரும். ப்ளஸ் c1 ஈக்குவல் டு 0. இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, நம்பரை மட்டும் மாற்றணும் ஸ்டூடெண்ட். ஓகேவா? அதன்படி என்ன பண்ணலாம்? இதை xy அப்படிங்கிற டேர்மை வந்து 2ax அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த y(y1) அங்கே போச்சுன்னா மைனஸ் y(y1)
ப்ளஸ் 2ax1ன்றது கான்ஸ்டன்ட்டு. இந்த எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை ஒய்க்கு போடணும், ஒய்யோட கோஎஃபிஷியண்ட்டை எக்ஸுக்கு போடணும். போட்டு சிம்பிளை மாற்றி மைனஸ்க்கு பதிலாக ப்ளஸ் போடும் பொழுது உனக்கு என்னவா மாறும் ஸ்டூடெண்ட்? ஒரு நார்மலாக மாறும். இதே மாதிரி தான் எலிப்ஸுக்கு கண்டுபிடிக்கணும், ஹைப்பர்போலாவுக்கு கண்டுபிடிக்கணும். சர்க்கிளுக்கு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம். ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்கள், அப்புறம் ஃபர்தராக நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ ஒரு பேரபோலா y² = 4ax அப்படிங்கிற பேரபோலாவனுடைய டேஞ்சன்ட் வந்து y1 = 2a × x + x1 அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இதே பேரபோலாக்கு இந்த டேஞ்சன்ட்டுக்கு ஒரு நார்மல் வரைகிறோம். அந்த நார்மலுடைய ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்? 2ax அந்த பக்கம் போச்சுன்னா -yy1 + 2ax1 = 0. இதுதான் வந்து நமக்கு தேவையான ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். இப்போ இதனுடைய நார்மல் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஸ்டூடெண்ட். கொஞ்சம் எலிப்ஸில் சர்க்கிளில் போட்டோம். 11th ரீகால் பண்ணு, 10th ரீகால் பண்ணு. ஒய்யினுடைய கோஎஃபிஷியன்ட் இங்கே வரும், y1x. நல்லா கவனி, சிம்பிள் எடுக்கக்கூடாது. சர்க்கிள் போடும் பொழுது கூட நான் ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணேன், மைனஸை மாற்றி போட்டால் எடுக்கக்கூடாது ஸ்டூடெண்ட். ஒன்லி த நம்பர் y1x. இந்த 2a அங்கே போச்சுன்னா 2ay, மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு k = 0. ஏன்னா என்ன கான்ஸ்டன்ட் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ இந்த k கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நார்மலானது எதன் மேலே வரைகிறோம் ஸ்டூடெண்ட்? இப்போ இது ஒரு பேரபோலா, இந்த இடத்துல வந்து ஒரு டேஞ்சன்ட் x1, y1. அந்த பாயிண்ட்ல தான் என்ன வரைகிறோம் நம்ம? நார்மல். அப்போ அது எதன் வழி பாஸ் பண்ணோம்? x1, y1 வழி பாஸ் பண்ணுமா ஸ்டூடெண்ட்? சின்ஸ் இட் பாஸ் த்ரூ x1, y1, y1 xக்கு பதிலாக x1 ப்ளஸ் 2a yக்கு பதிலாக y1 ப்ளஸ் k = 0. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்போ k என்ன கிடைக்கும் பாரு? x1 y1 மைனஸ் 2a y1. ஓகேவா? இப்போ இந்த k எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா ஸ்டூடெண்ட்? சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் பாரு? அப்போ நார்மல் எப்படி மாறுது? y1x ப்ளஸ் 2ay. கேக்கு பதிலாக என்ன போடலாம் ஸ்டூடெண்ட்? -x1 y1 மைனஸ் 2a y1. ஓகேவா? இம்ப்ளை y1x = 0. இது அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா ஸ்டூடெண்ட்? y1x ப்ளஸ் 2ay = அந்த பக்கம் போச்சுன்னா x1 y1 ப்ளஸ் 2a y1. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இதுதான் வந்து என்னது? ஒரு பேரபோலாவனுடைய நார்மல் ஈக்குவேஷன். ஓகேவா? ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்க. இப்போ இந்த பேரபோலாவுக்கு x1, y1ங்கிற பாயிண்ட்டில் கார்டீசியன் பாயிண்ட்னு பேர். டேஞ்சன்ட் ஈக்குவேஷன், நார்மல் ஈக்குவேஷன் பார்த்துட்டோம் ஸ்டூடெண்ட். இந்த பாயிண்ட் வேறு வழி இல்லை, இந்த ஃபார்முலாவை நீ மனப்பாடம் பண்ணணும். அதில் பேராமெட்ரிக் ஃபார்மில் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, எக்ஸுக்கு பதிலாக at² போடு. தட் இஸ் x1க்கு பதிலாக at² போடு, y1க்கு பதிலாக என்ன போடு ஸ்டூடெண்ட்? 2at. அப்போ என்ன வருது பாரு? டேஞ்சன்ட் என்ன வரும் பாரு? இதுதான் டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் இல்லையா ஸ்டூடெண்ட்? y1க்கு பதிலாக என்ன போடணும்? 2at. 2a × x ப்ளஸ் x1க்கு பதிலாக என்ன போடணும் ஸ்டூடெண்ட்? at². இப்போ 2a கேன்சல் ஆகிடுமா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? y1க்கு பதிலாக தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும்? y அப்படியே இருக்கும் ஸ்டூடெண்ட். ஓகேவா? அப்போ yt = x ப்ளஸ் at². அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் ஃபார் அ பேரபோலா இன் பேராமெட்ரிக் ஃபார்ம். x + at² = yt or yt = x + at². இப்போ இதுவே நார்மல் வேணும், என்ன பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட்? நார்மல் என்ன பண்ணுவேன்? ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இந்த இடத்துல y1க்கு பதிலாக என்ன போடணும்? 2at போடணுமா? இன்ட்டு x. இதுதானே நார்மல் ஈக்குவேஷனு, ஃபைனல் ஈக்குவேஷனு. அப்புறம் ப்ளஸ் 2ay, ஏன்னா ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. x1க்கு பதிலாக என்ன போடணும்? at². y1க்கு பதிலாக என்ன போடணும்? 2at ப்ளஸ் 2a × y1க்கு பதிலாக என்ன போடணும் ஸ்டூடெண்ட்? 2at. ஓகேவா? இப்போ எல்லாத்துலேயும் ஒரு 2a காமனாக இருக்கா பாருங்க.
அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது ஸ்டூடெண்ட்? டி இன்னும் சொல்ல போனால் ஒரு டி கூட காமனாக இருக்கு. ஓகேவா? எல்லாத்துலேயும் எது காமனாக இருக்கு? ஒரு டி டி காமனாக இல்லை ஸ்டூடெண்ட். ஏன்னா நமக்கு அங்கே ஒய் மட்டும் தானே இருக்கு. அப்போ என்ன கிடைக்குது பாரு, டிஎக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ டி கியூ பிளஸ் 2at. ஓகேவா ஸ்டூடெண்ட்? dx plus y equal to atq plus 2at. நீ என்ன பண்ணு, புக்கை வச்சு ஒவ்வொரு தடவையும் ஃபார்முலாவை நோட்டில் காப்பி பண்ணி திரும்ப திரும்ப நீ எழுதி பார்க்கணும் ஸ்டூடெண்ட். அப்போ தான் உனக்கு மைண்டில் நிற்கும். இதுதான் நார்மல். இப்போ இதையே கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் இருக்குது ஸ்டூடெண்ட். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் வந்து என்னவா இருக்குது? ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக இருக்கா, டி ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல என்னவா இருக்கு ஸ்டூடெண்ட்? ஒரு கியூபிக் ஈக்குவேஷனாக இருக்கு. சரியா? ஒரு செகண்ட் பாருங்க, அப்புறம் அது சம்பந்தமாக ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் உனக்கு நான் தரேன் நான். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ எலிப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதனுடைய டேஞ்சன்ட் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஸ்டூடெண்ட். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக xx1, y ஸ்கொயருக்கு பதிலாக yy1 பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்டூடெண்ட். அப்புறம் இதனுடைய டேஞ்சன்ட் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேராமெட்ரிக்கில் எப்படி வரும்? எக்ஸ் இன்ட்டு x1க்கு பதிலாக என்ன போடணும் ஸ்டூடெண்ட்? a காஸ் தீட்டா பை ஏ ஸ்கொயர், y இன்ட்டு பி சைன் தீட்டா பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஒரு ஏவை கட் பண்ணிடலாம், ஒரு பியை கட் பண்ணிடலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்போ என்ன கிடைக்கும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா? எக்ஸ் இன்ட்டு பி காஸ் தீட்டா பிளஸ் ஒய் இன்ட்டு ஏ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏபி சொல்லலாம். அல்லது எக்ஸ் பை ஏ காஸ் தீட்டா பிளஸ் ஒய் பை பி சைன் தீட்டா ஈக்குவல் டு 1. ஓகேவா ஸ்டூடெண்ட்? எனக்கு தெரிஞ்சு இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீ. இப்போ இதனுடைய நார்மல் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஸ்டூடெண்ட்? அது நீ ஒர்க் அவுட் பண்ணிக்கோ. டவுட் இருந்தால் என்கிட்ட கமெண்ட்டில் கேளு. இந்த y1 பை பி ஸ்கொயரை இங்கே கொண்டு வந்துடு, x1 பை ஏ ஸ்கொயரை அங்கே கொண்டு போயிடு, நடுவில் மைனஸ் மாற்றிக்கோ, ஈக்குவல் டு கேன்னு போட்டுக்கோ. அந்த கே கண்டுபிடிக்கிறதுக்கு x1 y1 சப்ஸ்டியூட் பண்ண, சிம்பிளிஃபை பண்ண ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது கார்டீசியன் ஃபார்ம். அந்த ஆன்சரில் போய் x1க்கு y1க்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண உனக்கு என்ன கிடைக்கும்? பேராமெட்ரிக் ஃபார்ம் கிடைக்கும். இன்னும் இதே மாதிரி ஹைப்பர்போலா போட்டலாமா ஸ்டூடெண்ட்? ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ அதனுடைய டேஞ்சன்ட் எப்படி வரும்? எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக xx1 பை ஏ ஸ்கொயர் yy1 பை பி ஸ்கொயர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். இப்போ இதனுடைய நான் இந்த ஃபார்மேட், அதாவது பேராமெட்ரிக் ஃபார்மில் எப்படி வரும்? எக்ஸ் பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ சீக்கன் தீட்டா மைனஸ் y by b square into b tan theta equal to 1. ஒரு ஏவை அடிச்சிடலாமா ஸ்டூடெண்ட்? அப்போ என்ன வரும்? x by a secant theta minus y by b tan theta equal to 1. அதே மாதிரி நார்மல் வேணும்னா நீ ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட். ஓகேவா? இதை ஒரு முறை பார்த்துட்டு புக்கை ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து பாருங்க. எல்லா ஃபார்முலாவையும் மனப்பாடம் பண்ணுங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சம்முக்கு போயிடலாம் ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நான் கடைசியாக வந்து டேஞ்சன்ட் நார்மல் இதெல்லாம் நான் போட்டு காமிச்சேன். ஞாபகம் இருக்கா ஸ்டூடெண்ட்? டேஞ்சன்ட்டில் வந்து ஸ்கொயரில் வருது டீல, இது நார்மலில் வந்து கியூபில் வருது. நான் அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி டி வந்து ஸ்கொயரில் வர்றதுனால அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து வரையக்கூடிய டேஞ்சன்ட் வந்து 2 டேஞ்சன்ட் வரையலாம். பட் அது நம்ம ஏற்கனவே வேற ஒரு கான்செப்டில் நம்ம லோயர் கிளாஸில் பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு, இதுலேருந்து எத்தனை டேஞ்சன்ட் வரையலாம்? 2 டேஞ்சன்ட் வரையலாமா ஸ்டூடெண்ட்? நம்ம அந்த கான்செப்டை பற்றி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு 4 சம் நம்ம போட முடியும் ஸ்டூடெண்ட். நான் சொல்கிறது புரியுதா உனக்கு? அதனால தான் எடுத்தோடனே நான் என்ன பண்ணுறேன், 5th சம்முக்கு வந்துட்டேன். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் டு த பேரபோலா y ஸ்கொயர் ஈக்குவல் டு 8x அட் t ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டீன்னு கொடுத்ததுனாலையும் டேஞ்சனோட ஈக்குவேஷன் கேட்டதுனாலையும் நம்ம பேராமெட்ரிக் ஃபார்மில் வரக்கூடிய அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். சரியா? இப்போ என்ன பண்ண, y ஸ்கொயர் ஈக்குவல் டு 8x இம்ப்ளை 4a ஈக்குவல் டு 8 இம்ப்ளை
a equal to 2. ஓகேவா ஸ்டூடெண்ட்? அப்புறம் ஃபார்முலா என்னது நமக்கு? டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் என்னது? yt equal to x plus at ஸ்கொயர். அப்போ அட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். அட்டு t equal to 2 y இன்ட்டு டீக்கு பதிலாக 2 போடு, எக்ஸ் ப்ளஸ் ஏக்கு பதிலாக 2 போடு, டீக்கு பதிலாக 2 போடு. அப்போ 2y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4 2 தான் 8, எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. ஒருவேளை இதில் நார்மல் கேட்கல ஸ்டூடெண்ட், அப்படி நார்மல் கேட்டிருந்தாங்கன்னா அந்த நார்மல் ஃபார்முலா என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி டீக்கு பதிலாக எதை சப்ஸ்டியூட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்? 2வை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அது கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நான் முதல் 4 சம் நான் போட முடியும் ஸ்டூடெண்ட். ஓகேவா? அது என்னன்றது நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் தான் பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா நமக்கு டைம் கன்சம்ஷன் இதுவே கரெக்டாக இருக்குது. ஒரு 2 செகண்ட்ஸ் பாருங்கள், நம்ம அடுத்த சம் போடலாம். ஓகே ஸ்டூடெண்ட், 6th சம். போன சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டேஞ்சன்ட் மட்டும் பேராமெட்ரிக் ஃபார்மில் பேராபோலாக்கு கேட்டிருந்தாங்க. இதில் ஒரு ஹைப்பர்போலாக்கு தீட்டா ஈக்குவல் டு π/3 அப்படின்னாலே அது பேராமெட்ரிக் ஃபார்ம். அதை பயன்படுத்தி டேஞ்சன்ட் நார்மல் கேட்டிருக்கிறாங்க. நான் உனக்கு ஈஸியாக இருக்கணும், மைண்டில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபார்முலாவை எழுதிட்டேன். ஏன்னா நான் சம்மில் போடுறதை காட்டில் இதை பார்த்துட்டே இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் உனக்கு ஈஸியாக மைண்டில் நிற்கும். அதுக்காக தான். இப்போ முதல்ல உன்னுடைய ஒர்க் என்னென்னா, ஏ என்ன, பி என்ன, சீக்கன் தீட்டா, டேன் தீட்டா, சீக்கன் தீட்டா, சாரி சீக்கன் தீட்டா, டேன் தீட்டா, இது நாளையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிடலாம் ஸ்டூடெண்ட். ஓகேவா? இப்போ முதல்ல வந்து கொடுத்த ஹைப்பர்போலாவை மாற்று. 12x² மைனஸ் 9y² ஈக்குவல் டு 108. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் கிடைக்குது. அப்போ டிவைட் பை 108 போடு. x²/9 மைனஸ் y²/12 ஈக்குவல் டு 1. ஹைப்பர்போலாவை பொறுத்தளவுக்கு பெருசு சிறுசு பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வர்றதா a அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், செகண்ட் வர்றது தான் b² சொல்லியிருந்தோம். அப்போ a² ஈக்குவல் டு 9. ஓகேவா ஸ்டூடெண்ட்? b² ஈக்குவல் டு 12. எனக்கு தெரிஞ்சு ஏபி வந்து தேவைப்படுது. கரெக்டாக? வெறும் a² மட்டும் இல்லை. அப்போ ஏங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா ஸ்டூடெண்ட்? a ஈக்குவல் டு 3, b ஈக்குவல் டு 4 3s are 12ன்னு பிரிக்கலாம், 2√3. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ தீட்டா அப்படிங்கிறது π/3. நமக்கு என்ன தேவைப்படுது? சீக்கன் தீட்டா தேவைப்படுதா ஸ்டூடெண்ட்? அப்போ சீக்கன் π/3யா? π/3ங்கிறது 180, பையில் 180/3 60. சீக்கன் 60ங்கிறது காஸ் 60னுடைய ரிவர்ஸ் ஸ்டூடெண்ட். காஸ் 60 என்னது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. சைன் தீட்டாவை பொறுத்தளவுக்கு என்ன வரும்? கொஞ்சம் அந்த லோயர் கிளாஸில் படித்தது தான். 0க்கு 0, 30க்கு 1/2, 45க்கு என்ன ஸ்டூடெண்ட்? 1/√2, 60க்கு என்னது? √3/2, அப்புறம் 90க்கு என்ன ஸ்டூடெண்ட்? 1. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஸ்டூடெண்ட்? 0 sin 30 வந்து 1/2, sin 45 என்னது? 1/√2, tan 60 sin 60 என்னது? √3/2, sin 90 என்ன ஸ்டூடெண்ட்? 1. அப்போ காசுக்கு வரும்பொழுது என்ன சொல்லியிருக்கோம்? மாறி வரும்னு சொல்லியிருக்கோமா ஸ்டூடெண்ட்? இந்த √3/2 இங்கே வரும். தட் இஸ் 30க்கு நேராக 60யோட வேல்யூ வந்துடும், 60க்கு நேராக 30யோட வேல்யூ வந்துடும். அப்போ உன்னை பொறுத்தளவுக்கு காசை பொறுத்தளவுக்கு 0க்கு 1, காஸ் 30 வந்து √3/2, 45 வந்து 1/√2, 60 என்ன ஸ்டூடெண்ட்? 1/2, 90 என்ன ஸ்டூடெண்ட்? 0. ஓகேவா? எதுக்காக இது போட்டேன் அப்படின்னா காசோட இன்வர்ஸ் தான் என்னது? சீக்கன். அதுக்கு முன்னாடி டேன் வேற தேவைப்படுதா ஸ்டூடெண்ட்? நமக்கு டேனை பொறுத்தளவுக்கு 0 0, 2 2 கேன்சல் ஆகிடும், 1/√3, 1/√2 1/√2 கேன்சல் ஆகிடும், 1 2 2 கேன்சல் ஆகிடும், √3 எனி நம்பர் பை 0 என்ன வந்துடும் ஸ்டூடெண்ட்? இன்ஃபினிட்டி. நமக்கு இந்த வேல்யூ மட்டும் போதும். தீட்டாவோட வேல்யூ π/3 அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த வேல்யூ மட்டும் போதும். அதாவது காசில் 16னுடைய வேல்யூ என்ன ஸ்டூடெண்ட்? 1/2. அதை பேஸ் பண்ணி சீக்கன் 60 நமக்கு வேணும். சீக்கனில் 60, அதாவது சீக்கன் π/3. இதனுடைய ரிவர்ஸா? அப்போ என்ன வந்துடும் ஸ்டூடெண்ட்? 2 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அப்போ சீக்கன் π/3யோட வேல்யூ என்ன ஸ்டூடெண்ட்? 2. அப்புறம் என்ன வேணும்? tan தீட்டா. tan தீட்டாங்கிறது ஆக்சுவலாக என்னது? tan π/3.
tan pi by 3 tan 60 வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம் ஸ்டூடெண்ட் √3. ஓகேவா? இதை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா ஸ்டூடெண்ட்? இப்போ டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் என்ன வருது அந்த ஃபார்முலா படி x/a secant theta மைனஸ் y/b tan theta ஈக்குவல் டு 1. நடத்துறது ஈஸி. நான் பார்த்து கூட அப்படியே ஃபார்முலா எழுதிட்டு போயிடுவேன். பட் நீ எக்ஸாமில் நீ ரீகால் பண்ணி எழுதணும். ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கோ ஸ்டூடெண்ட். அப்போ x/aக்கு பதிலாக 3, secant thetaக்கு பதிலாக என்ன போடலாம் secant pi by 3, y/bக்கு பதிலாக என்ன போடலாம் ஸ்டூடெண்ட் 2√3 tan of pi by 3 ஈக்குவல் டு 1. இப்போ வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x/3 secant pi by 3 என்னன்னு போட்டிருக்கோம் 2 மைனஸ் y/2√3 இன்ட்டு tan pi by 3 என்ன போட்டிருக்கோம் ஸ்டூடெண்ட் √3 ஈக்குவல் டு 1. அப்போ ஒரு √3 மட்டும் கட் பண்ணிடலாமா? 2x இன்னும் சொல்ல போனால் இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா ஸ்டூடெண்ட்? 2 2s are 4, 4x மைனஸ் 3y ஈக்குவல் டு 3 2s are 6. ஒரே சைடு கொண்டு வந்தால் 4x மைனஸ் 3y மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான டேஞ்சனுடைய ஈக்குவேஷன் ஸ்டூடெண்ட். ஓகேவா? அப்புறம் என்ன வேணும்? நார்மல் வேணுமா? எல்லாமே டைரக்ட் சம் தான். நார்மலை பொறுத்தளவுக்கு ஃபார்முலா தான் முக்கியம். ax by secant theta plus by by tan theta equal to a square plus b square. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ ஏக்கு பதிலாக என்ன போடலாம் 3x, secant thetaக்கு பதிலாக என்ன போடலாம் secant pi by 3, bக்கு பதிலாக என்ன போடலாம் 2√3 y tan of pi by 3 equal to a square என்ன ஸ்டூடெண்ட் 9, b square எவ்வளவு 12. ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 21. இப்போ வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 3x by secant pi by 3 எவ்வளவு 2, 2√3 y by tan pi by 3 என்ன ஸ்டூடெண்ட் √3 ஈக்குவல் டு 21. √3 கட் பண்ணிடலாமா? மல்டிப்ளை பண்ணு 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 42, 3x ப்ளஸ் 4y மைனஸ் 42 ஈக்குவல் டு 0. நம்ம லோயர் கிளாஸில் அரௌண்டு 9th 10th 11th படித்ததை ரீகால் பண்ணிப்பார். டேஞ்சண்ட்டுக்கும் நார்மலுக்கும் உள்ள வித்தியாசம் எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் ஒய்க்கு போகும். போயிருக்கா ஸ்டூடெண்ட்? ஒய்யினுடைய கோஎஃபிஷியன்ட் எக்ஸுக்கு போகும். போயிருக்கா? நடுவில் மைனஸ்க்கு பதிலாக என்ன வரும் ப்ளஸ்ஸு. கான்ஸ்டன்ட் மட்டும் மாறலாம். ஸோ இது நார்மல் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில், இது டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில். இந்த ட்ரிகனாமெட்ரிக்கல் வேல்யூவை நீ தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஒரு 2 seconds பாருங்கள், அடுத்த சம்முக்கு போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட், இது ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். டயக்ராமை பார்த்தாலே புரியுது. T1ல ஒரு டேஞ்சன்ட் வரைகிற, இதுதான் பாயிண்ட்டு. T2ல ஒரு டேஞ்சன்ட் வரைகிற, இதுதான் பாயிண்ட்டு. ரெண்டும் இந்த பாயிண்ட்டில் மீட் பண்ணுது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஒன்றுமே கிடையாது ஸ்டூடெண்ட். இந்த பாயிண்ட்டில் டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், கண்டுபிடி. இந்த பாயிண்ட்டில் கண்டுபிடி, ரெண்டையும் சால்வ் பண்ண இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைக்கும். அவ்வளோதான். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பேரபோலா y² ஈக்குவல் டு 4ax. இப்போ டேஞ்சன்ட் அட்டு T1 என்ன ஒரு ஸ்டூடெண்ட் ஃபார்முலா உனக்காக நான் எழுதியிருக்கேன் பாரு. ytக்கு பதிலாக என்ன போடணும் yt1 ஈக்குவல் டு x ப்ளஸ் a_t1². அதை ஒன்றுன்னு எடுத்துக்கோ ஸ்டூடெண்ட். அவ்வளோதான். சரியா? அப்புறம் எல்லாமே வந்து ஃபார்முலா தெரிஞ்சாதான். டேஞ்சன்ட் அட்டு T2 டேஞ்சன்ட் இது ஃபார்முலா தெரியல அப்படின்னா எதுவுமே நீ ப்ரொசீட் பண்ண முடியாது. கவனமாக இருந்துக்கோ. T1க்கு பதிலாக T2 போட ஸ்டூடெண்ட். yt2 ஈக்குவல் டு x ப்ளஸ் a_t2². டேக் இட் அட் 2. இது ரெண்டையும் சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். அதுதான் நமக்கு தேவையான ஆன்சரு. சால்விங் 1 and 2. நான் என்ன பண்ணுறேன் 2 - 1 போடுறேன் ஸ்டூடெண்ட். அப்போ எது காமனாக வரும்? ஒய்யை காமனாக எடுக்கலாமா? T2 - T1. எக்ஸ் கேன்சல் ஆகிடுமா? ஏயை வெளில எடுக்கலாமா? T2² - T1². அப்போ y இன்ட்டு T2 - T1 ஈக்குவல் டு a இன்ட்டு இது a² - b² மாடலில் இருக்கா ஸ்டூடெண்ட்? T2 - T1 இன்ட்டு T2 + T1. T2 - T1 கேன்சலா? y ஈக்குவல் டு a இன்ட்டு T2 + T1. ஒருவேளை வேரியபிளாக ஒய் எக்ஸாவே வச்சு எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி டெலிகேட்டாக ஃபீல் பண்ணுறேன் சார் நீ சொல்கிற அப்படின்னா, ஒருவேளை
இது வந்து காமன் பாயிண்ட்டை x1, y1 அப்படின்னு எடுத்துக்கோ. அப்போ என்ன வரும்? y1 t1 equal to x1 plus at1 square, y1 t2 equal to x1 plus at2 square. அப்புறம் சால்வ் பண்ணும் பொழுது yக்கு பதிலாக y1 கிடைக்கும். எல்லாமே ஒன்று தான் ஸ்டூடெண்ட். நான் கொஞ்சம் சிம்பிளாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். தாராளமாக நீ போடலாம். ரைட். இப்போ கிடச்சிருச்சா y கோஆர்டினேட்டு? இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டிடியூட் y in 1 என்ன கிடைக்கும் பாரு? yக்கு பதிலாக என்ன போடுறோம்? a into t2 plus t1 into t1 equal to x plus at1 square. ஓகேவா ஸ்டூடெண்ட்? இப்போ மல்டிப்ளை பண்ணு. at2 plus at1 square equal to x plus at1 square. at1 square at1 square cancel, x equal to at2. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். therefore என்ன சொல்லலாம்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த டேஞ்சன்ஸ் அட் t1 and t2 on the parabola y square equal to 4ax is a t1 t2, a t1 plus t2. சாரி, இங்கே ஒரு t1 t2 வருது ஸ்டூடெண்ட், நான் விட்டுட்டேன். a t2 இன்ட்டு இங்கே என்ன வரணும்? t1 வரணுமா? அப்போ a t1 t2. therefore point of intersection is a into t1 t2, a into t1 plus t2. ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான் ஸ்டூடெண்ட். இதோட நம்ம இந்த வீடியோவை கட் பண்ணுறோம். 8th சம்மும் ஃபஸ்ட்டு 4 சம்ஸும் நான் அடுத்த வீடியோவில் உனக்கு எடுக்கிறேன் ஸ்டூடெண்ட். ஓகேவா? தேங்க்யூ.